வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு பார்த்தோம். அது எப்படி சேபி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ரியோ ஸ்டாக் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only educational purpose. Yes, investment in finance. Investment is the process of using money to buy asset like stock, buying shares of a company, bonds, lending money to government or company for interest, real estate, buying property, mutual fund, pooling money with other to investment, gold, a traditional safe asset, business starting or investing in a company. ஆமாங்க, நிதித்துறையில் முதலீடு என்பது பணத்தை பயன்படுத்தி சொத்துக்களை வாங்கும் செயல்முறையாகும். அது பங்குகள், ஒரு நிறுவனத்தின் பங்குகள் வாங்குதல், பத்திரங்கள், வட்டிக்காக ஒரு அரசு அல்லது நிறுவனத்திற்கு பணத்தை கடன் கொடுத்தல், ரியல் எஸ்டேட் சொத்து வாங்குதல், பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்டு சொல்கிறாங்கல்ல, முதலீடு செய்ய மற்றவர்களுடன் பணத்தை திரட்டுதல், தங்கம் ஒரு பாரம்பரிய பாதுகாப்பான சொத்து, வணிகம் ஒரு நிறுவனத்தை தொடங்குதல் அல்லது முதலீடு செய்தல், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். வை பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. டு க்ரோ தேர் வெல்த் ஓவர் டைம், டு ஏர்ன் இன்கம், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், to save for retirement, education or major purchase, to beat inflation, make sure your money does not lose value. காலப்போக்கில் தங்கள் செல்வத்தை வளர்த்து கொள்ள, வருமானம் ஈட்ட, ஈவுத்தொகை, வட்டி, வாடகை, ஓய்வூதியம், கல்வி அல்லது பெரிய கொள்முதல்களுக்கு சேமிக்க பணவீக்கத்தை வெல்ல உங்கள் பணம் மதிப்பை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பீட் இன்ஃப்ளேஷன். ஆமாங்க, அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம 1990 ஒரு 100 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்குறோமோ அதே பொருள் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குவோம். அதுக்கு பேர் தான் பீட் இன்ஃப்ளேஷன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த 1000 ரூபாய்க்கு குறையாம நமக்கு வருமானம் வந்திருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் தான் பீட் இன்ஃப்ளேஷன். டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டைப், கேட்டகரி, எக்ஸாம்பிள், ரிஸ்க், லிக்விடிட்டி, ஈக்விட்டி, ஸ்டாக்கு, REITs, ரிஸ்க், ஹை ரிஸ்க், லிக்விடிட்டி, மீடியம் ஹை, டெபிட், பாண்ட்ஸ், FDs, CDS, லோ, மீடியம், லோ, ஹை ரிட்டர்ன், pooled fund, mutual fund, ETFs, closed end fund, various, அது எப்படி, மீடியம் ஹை, alternative, commodities, private equity, crypto, invest ITs, high, very high, often low, insurance, pension, annuities, ULIP, PPF, NPS, low, medium, low. வகை, இன்வெஸ்ட்மெண்ட் வகைகள். எடுத்துக்காட்டு, ஆபத்து, பணப்புழக்கம், பங்குகள், REITs, அதிக நடுத்தரம், உயர் கடன் பத்திரங்கள், FDL, CDக்கள், குறைந்த நடுத்தரம், குறைவு, உயர்வு, தொகுக்கப்பட்ட நிதி, பரஸ்பர நிதிகள், ETF, மூடிய இறுதி நிதி, நடுத்தர உயர்வு, மாறுபடும் மாற்று பொருட்கள், தனியார் ஈக்விட்டி, கிரிப்டோ, இன்விட்கள், அதிகம், மிக அதிகம், பெரும்பாலும், குறைவு, காப்பீடு, ஓய்வூதியம், வருடாந்திர யூலிப்கள், PPF, NPS, குறைந்த நடுத்தர, குறைவு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குங்க. FD, CDS, ETF, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ இதில் இன்வெஸ்டருக்கு ஒரு கோல்டன் ரூல்னு வச்சுருக்காங்க, இருக்கு மார்க்கெட்டில் ஒரு வழக்கமான ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க். ஆமாங்க, ஷேர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஹை ரிட்டர்ன். நீங்கள் 100 ரூபா போடுறீங்கன்னா அது ஒரு வருஷத்தில் 200 ரூபா கூட ஆகலாம், பட் 20 ரூபாய்க்கும் போகலாம். அதுக்கு பேர் ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க். would you like help
figuring out where to start investing or creating a simple plan based on your goal. உங்கள் இலக்குகளின் அடிப்படையில் முதலீடு செய்ய தொடங்குவது அல்லது ஒரு எளிய திட்டத்தை உருவாக்குவது குறித்து. Type of risk in the stock market. Market risk. The value of your investment can go up or down due to change in the overall stock market caused by economic change, interest rate, political events, etc. Company specific risk. Risk related to a particular company, bad management, poor earnings, scandal. Even if the market is doing well, a single company's stock can fall. Volatility. How much a stock price move up and down. High volatility, high risk, but also more opportunity for return. Liquidity risk. The risk that you cannot sell your investment quickly at a fair price. Inflation risk. The risk that inflation will reduce the real value of your investment return. பங்குச் சந்தையில் ஆபத்து வகைகள். சந்தை ஆபத்து ஒட்டுமொத்த பங்குச் சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக உங்கள் முதலீட்டின் மதிப்பு ஏறலாம் அல்லது குறையலாம். பொருளாதார மாற்றங்கள், வட்டி விகிதங்கள், அரசியல் நிகழ்வுகள் போன்றவற்றால் ஏற்படுகிற நிறுவனம் சார்ந்த ஆபத்து, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடன் தொடர்புடைய ஆபத்து. மோசமான மேலாண்மை, மோசமான வருவாய், ஊழல்கள். சந்தை சிறப்பாக செயல்பட்டால் ஒரு நிறுவனத்தின் பங்கு வீழ்ச்சியடையக்கூடும். நிலையற்ற தன்மை, ஒரு பங்கின் விலை எவ்வளவு மேலேயும் கீழேயும் நகரும். அதிக நிலையற்ற தன்மை, அதிக ஆபத்து ஆனால் வருமானத்திற்கான அதிக வாய்ப்பும். பணப்புழக்கம் ஆபத்து, உங்கள் முதலீட்டை நியாயமான விலையில் விரைவாக விற்க முடியாத ஆபத்து. பணவீக்கம் ஆபத்து, உங்கள் முதலீட்டு வருமானத்தின் உண்மையான மதிப்பை குறைக்கும் ஆபத்து. ஆமாங்க, மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். 3 ரூபா ஷேரு 1000 ரூபாய்க்கு போகலாம். 3000 ரூபா ஷேரு 3 ரூபாய்க்கு வரலாம். எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து கூட அப்படி தான் நடந்துச்சு. நாங்களாம் வேலை செய்கிறப்ப நல்லா ரேட்டில் இருந்துச்சு. நியரஸ்ட்டு 500 ரூபாய்க்கு எப்போ இருந்துச்சு. பட்டு அது பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சத்யம் கம்ப்யூட்டர்னு ஒரு ஷேரு நல்லா பீக்கில் இருக்கும். இன்ஃபோசிஸ்க்கு ஈக்குவலான ஷேரு. அது பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு போயிட்டு 600 ரூபாய் இருந்த ஷேரு. நான் சொல்கிறது வந்து 2007-08 அந்த ரேஞ்சில் 600 ரூபாய்க்கு இருந்த ஷேர் எல்லாம் வந்து 3 ரூபாய்க்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே நண்பர்களே, இது வந்து ரியோ ஸ்டாக் மார்க்கெட்டிங் அகாடமி. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்கலான விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.